ஆன்மீகவேல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிட அரசி யோக பிரபவம் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஆன்மீக ரீதியான கேள்விகளுக்கு பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இன்னைக்கு நம்ம சுக்கிர பயிற்சி பார்க்க போறோம். சுக்கிர பயிற்சி அப்டின்னா என்ன? அத பத்தி எங்களுக்கு ஒரு பொது பலன் சொல்லிடுங்க. பொதுவா சுக்கிர பயிற்சி வருது அப்டின்னா, எத்தன வருட காலங்கள் இருக்கும்? யார் யாருக்கு என்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்டின்னு நம்ம பின்னாடி 12 ராசிக்கும் பார்க்க போறோம். பொதுவா சுக்கிர பயிற்சினா என்ன? சுக்கிர பயிற்சி வர்றதுனால நம்மளுக்கு என்ன மாரியான விஷயங்கள்லாம் கிடைக்கும்? அப்டிங்கிறத பத்தி எங்களுக்கு விளக்கமா சொல்லுங்க மேம். பொதுவா பார்த்தீங்கன்னா, சுக்கிர பயிற்சி 1 மாதம் மட்டும் தான் இருக்கிறது. ஆனா, அந்த 1 மாதத்திலேயும் பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து வரக்கூடிய ஒரு பலன்களுக்கு உண்டான ஒரு அடித்தளம் போட்டுட்டு போயிருவாரு. அவர்தான் சுக்கிர பயிற்சி. இப்ப எப்ப வராரு அப்டின்னா, ஜூன் மாசம் 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாசம் 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். இந்த 1 மாதத்துல புதுசா அதாவது சுக்கிரன யாருக்கு காரகத்துவம் சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஆடை, ஆபரணம், ஒரு பிரம்மாண்டம்னாலே நம்ம சுக்கிர பகவான தான் சொல்லலாம். அதனால புதுசா ஆடை, ஆபரணம் வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா போட்டி போடுவாங்க. புதுசா ஆஃபீஸ் போறது, புதுசா தொழிற்சாலை, புதுசா வீடு கட்டுறது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இந்த 1 மாதத்துல இந்த பார்லர் வச்சிருக்கிறவங்க, அதாவது பெண்கள் சம்மந்தப்பட்ட அனைத்துமே நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போகும். ஏன்னா சுக்கிரனுக்கு இன்னொரு காரகத்துவம் பெண்கள சொல்லுவாங்க. ஸோ நறுமணம் சார்ந்த பொருட்கள், இது அனைத்துமே ஒரு வெற்றி ஒரு நார்மலா இருக்கு. இன்னைக்கு தான் கடைய ஓப்பன் பண்ணியிருக்கேன்பா. எனக்கு வருமானம் வருமா இல்லையான்னு கேட்கறதுக்கு இந்த 1 மாதத்துல பார்த்தீங்கன்னா, அடிச்சு அவங்க பிரான்ச்சஸ் போடுற மாரியான ஒரு பெரிய மாற்றத்த குடுப்பாரு. முக்கியமா இந்த கலை, கவிதை இந்த மாரியான துறைகள்ல, நாடகத் துறையில பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பெரிய மாற்றத்த கொண்டு வருவாரு. இது இது நார்மலா ஒரு வீடு கட்டியிருக்காங்க. அந்த வீட்ல நான் அது ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரணும். ஒரு அழகா கொண்டு வரணும். அப்படிங்கிற புது புது யோசனைய கொண்டு வரவர் தான் சுக்கிரன் பகவான். இவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா, ஒரு பார்வை தான். அந்த ஒரு பார்வையிலேயும் பலவித மாற்றத்தையும் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இடத்தையும் பார்க்குறாரு. அவர் அதே இடத்துல இருந்து ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது பலன்கள் மாறுபடும். ஸோ அவங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் தேவையான அனைத்து பலன்களையும் அந்த 1 மாதத்துல கொடுக்கிறவர்னா சுக்கிர பகவான் தான். ஓகே. பொதுவா இந்தந்த ராசிக்கு சுக்கிர பயிற்சி வந்தா, இந்தந்த ராசிக்கு கூடுதல் பலன் இருக்கு. அப்படி ஏதாவது பொதுவா சொல்ல முடியுமா? பொதுவா பார்த்தீங்கன்னா, மெயினா சொன்னது பார்த்தீங்கன்னா, இப்ப புனர்பூசம் 3ல இருக்கிற ஆ சுக்கிரன் பகவான் மிதுன ராசியில இருக்காரு. அவர் புனர்பூசம் 4ஆம் பாதமான கடக ராசிக்கு வராரு. பொதுவாகவேவும் ஒரு புதிய முயற்சி எல்லாமே வெற்றியை கொடுக்க போறாரு. ஒரு பிரம்மாண்டமான வெற்றி. அதுவும் பெண்களுக்கு உண்டான மாதம் சொல்லி இத சொல்லலாம். ஏன்னா, இதே இது ஆண்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டா, பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் பண்றவங்க, அதாவது ஒரு ஒரு துணி கடையா இருக்கட்டும், ஒரு நகை கடையா இருக்கட்டும், இந்த மாதிரியான பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் பண்றவங்களும் ஒரு மேன்மை அடையறதுக்கு உண்டான ஒரு பொதுவான ஒரு முன்னேற்றத்த குடுக்குறது தான் சுக்கிரன் பயிற்சி. அதாவது இந்த சுக்கிர பயிற்சியில பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா, அதே கடகத்துல குரு பகவான். அது ஒரு ஒரு சுபகுருன்னு சொல்லுவாங்க. இயற்கை சுபராவே இருக்கிறவர் தான் குரு பகவான். அது மட்டும் இல்லாம குரு பெயர்ச்சி வேற இந்த ஜூன் 2ஆம் தேதி பிறக்குது. அப்படிப்பட்ட குரு பகவானோட தான் சுக்கிரன் பகவான் இணைஞ்சிருக்காரு. ஏற்கனவே ஒரு பெரிய பாசிட்டிவான ஒருத்தர் தான் குரு. அப்படிப்பட்ட ஒருத்தரோட சுக்கிரன் பகவான் இணையும்போது, ஒரு பெரிய மாற்றம் என்ன சொல்றா ஒரு மன நிம்மதி கிடைக்க போகுது. ஒரு நார்மலா இருக்கிற ஒரு பெர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர் அழகுபடுத்திக்கவே மாட்டாங்க. என்ன அழகுபடுத்த ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போனாலும் பரவால்ல. ரொம்ப சிம்பிளா இருக்க விரும்புவாங்க. ஆனா, அவங்கள பத்தி பின்னாடி நெறைய வார்த்தைகள் பேசி ரொம்ப காயப்பட்டுருப்பாங்க. ஆனாலும் என்ன, இல்ல வேணாம் பரவால்ல அவங்க சொன்னாலும் என்ன அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மாற்றமே யோசிக்க மாட்டாங்க. ஆனா, அவங்க சார்ந்தவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு ராசிய பொறுத்தளவு, அவங்களுக்கே அந்த மாற்றம் கொண்டு வரணும்னு நெனைப்பாங்க. அவங்கள அவங்களே அழகுபடுத்திக்கிறணும். அதன் மூலமா அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ, இந்த டைம்லலாம் நம்மள அழகுபடுத்தக்கூடாது, வேண்டாம். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு அழகு சாதன பொருட்கள் மேல விருப்பம் இருக்கிறவங்க, ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் குடுக்குறவங்க ரொம்பவே கான்ஃபிடன்ஸா இருப்பாங்க. நார்மலா இருக்கிற பெர்சன விட அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. இப்ப அந்த மாற்றம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். தன்னைத்தானே அழகுபடுத்திக்கிறது, தன்னைத்தானே ஒரு நம்பிக்கைக்கு, ஒரு பெண்கள் சார்ந்த விஷயத்துல ஒரு வெற்றி, தைரியம் கிடைக்கக்கூடிய மாற்றமா, அதுவும் குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால, பெண்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் இந்த பெயர்ச்சி. மேம் அடுத்ததா தனுசு ராசிக்காரர்களுக்காக பார்க்க போறோம். இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் குடுக்க போது? கூடவே நெறைய பிரச்சனைகள சந்திச்சுட்டு இருக்காங்க. நெறைய வம்பு வழக்குல இவங்களே போய் மாட்டிக்கிறது. இல்லன்னா யாராவது பண்ணாங்க அப்டின்னா, இவங்க மேல பழி போடுறது. இந்த மாரி உறவினர்கள் சண்டை, நண்பர்கள் சண்டைன்னு இந்த மாதிரி இடத்துல இந்த காலகட்டத்துல அவங்க அதெல்லாம் இருந்து வெளில வருவாங்களா? இல்ல இந்த காலத்திலே ரொம்ப மோசமா இருக்கா? இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் பகவான் பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடத்துலயும் 7ஆம் பார்வையா 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு.
அப்படி பார்க்கும்போது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ரொம்ப திடீர்னு சண்டை வர்றது, வம்பு வழக்கு, இல்ல நான் சும்மாவே இருந்தாலும் சரி, யாராவது வந்து இவங்க மேல வண்டிய விட்டு அது பிரச்சனையாகிறது, போலீஸ் கேஸ் ஆகுறது, இல்ல ஏதாவது ஒரு இடத்துல இவங்க மேல தப்பே இல்லாத ஒரு விஷயத்துல இவங்க நீதிமன்றம் போய்க்கிட்டே இருக்கிறது, இவங்க மேல பொய் கம்ப்ளைண்ட் குடுக்குறது, இந்த மாதிரியான நெறைய விஷயங்கள் இதற்கு முன்னு நடந்துக்கிருக்கு. இப்பயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. நடந்துகிருக்கு. இது என்ன ஒரு மாற்றத்த குடுக்குன்னா, அந்த சுக்கிர பகவான்ல இந்த பெயர்ச்சி காலத்துல இவரு இடத்துல இருக்கறனால, அந்த சண்டை, வம்பு வழக்கு எல்லாத்தையும் நிவர்த்தி பண்றாரு. பங்காளி சண்டைகள், எந்த ஒரு பிரச்சனையா இருக்கட்டுமே, அனைத்தையுமேவும் "இல்லப்பா உன் மேல தப்பு இல்ல. உன் மேல எந்தவித தப்பும் இல்ல கிடையாது. நீ போகலான்னு" சொல்ற ஒரு தைரியத்தை இவர் குடுக்குறாரு. ஒரு உண்மைய இவர் குடுக்குறாரு. ஏன்னா, இவர் ரொம்ப வருஷமா போராடிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொன்னு சொல்லப்போனா, கணவன் மனைவிக்குள்ள சண்டைலாம் ஒரு சிலருக்கு பிடிக்கலன்னு சொல்லி டிவோர்ஸ் வரைக்கும் வந்து, அதுவுமே வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில மறுபடியும் இல்ல நாங்க ஒண்ணு சேரலான்னு சொல்லி நெனைக்கிறோம். அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தைக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, ஒரு சிலர் வந்து பொய் கம்ப்ளைண்ட் குடுத்து, அதன் மூலமா பெரிய இஷ்யூ ஆயிருக்கும் குடும்பத்துக்குள்ளேயும். இப்போ உள்ள இந்த சுக்கிர பயிற்சி அவங்க மேல தப்பு இல்ல. தப்பு அதாவது உண்மையாவே அவங்க மேல தப்பு இல்லாத பட்சத்தில, அந்த தப்ப நிரூபிக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சியா அந்த சுக்கிர பயிற்சி இருக்குது. ஓகே மேம். அடுத்தது இவங்களுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கும் மேம்? தொழில பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது 2ஆம் பலன்போது தன லாபத்த தான் குறிக்குது. அப்படிங்கும்போது தொழிலோட வருமானம் தங்கு தடை இல்லாம வரும். இவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், என்ன ஒரு பெரிய ஒரு மாற்றத்த குடுத்தாலுமேவும், இந்த தொழில்ல எப்பவுமே லாபத்த தான் குடுக்காது. அது எந்த தொழிலாக இருந்தாலுமேவும், இவங்க வேலையில ரொம்ப சின்சியரா பண்ணுவாங்க. என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, உடல்நிலை சரியில்லாம இருந்தாலும் சரி, என் வேலைய நான் முடிச்சு குடுத்துட்டு தான் நான் போவேன்னு சொல்லி, அந்த வேலையில ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஒரு வேலை பார்க்குற ஒரு பெர்சனா இருந்தாலும் சரி. வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு இடமாற்றம் பண்ணணும்னு நெறைய பேருக்கு தோணும். இல்ல எனக்கு இந்த ஊர் செட் ஆகல, இல்ல இந்த எனக்கு ஊருக்கு பிடிக்காது, இல்ல வெளியூர்ல இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இடமாற்றம் குடுக்கக்கூடிய மாதமா இந்த பெயர்ச்சி இருக்கு, சுக்கிர பெயர்ச்சி. ஓகே மேம். இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கைலாம் எப்படி இருக்கும் மேம்? குடும்பம்ன்னு சொல்லி 2ஆம் இடத்தையும் பார்க்கனால, இவருக்கு குடும்ப வாழ்வு நல்லா இருக்கும். அதான் சொல்ல அதாவது டிவோர்ஸ் வரைக்கும் போனாலும் மறுபடியும் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பா இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு நிச்சயமா இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை. வீட்ல ஏதாவது குழந்தைகள் சொல் பேச்சு கேட்காது. அதன் மூலமா ஒரு பெரிய சண்டை, நிம்மதியே இல்ல. அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இப்ப இவங்க பேச்ச கேட்பாங்க. சில குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கீழ போய் விளையாண்டுட்டு விழுந்துட்டு வர்றது, அதன் மூலமாவே பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை, எதித்த வீட்டுக்காரங்களோட சண்டை. இந்த பிள்ளை தள்ளி விட்டுருச்சு, இந்த பிள்ளை கிள்ளி விட்டுருச்சு நெறைய ஒரு பிரச்சனைலாம் இதுக்கு முன்னாடி இப்போ உள்ளதுல வந்திருக்கும். அப்படி வரும்போது இப்ப அது ஒரு ஒற்றுமையாகி இல்ல அந்த குழந்தைகள் என்ன ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, என்ன டீனேஜ்ல இருந்தாலும் சரி, உங்களுடைய பேச்சை அந்த குழந்தைகள் கேட்பாங்க. உங்களுடைய உங்களுடைய கஷ்டத்த அவங்க புரிஞ்சுக்கிற டைம் வந்து இந்த சுக்கிர பயிற்சி காலத்துல தான். அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குமா அப்டின்னா, இந்த காலகட்டத்தில இவங்களுக்கு கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும். அதாவது இவங்க இவங்க வேலைய பார்த்துட்டே இருந்தாலும் சரி, இவங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து நான் ரொம்ப உடனே வந்து பெரிய பணக்காரன் ஆகணும், பணக்காரியாலாம் யோசிக்க மாட்டாங்க. நம்மளுக்கு என்ன ஒரு வாய்ப்பு வருதோ அத அதுல நல்லா பயன்படுத்தணும்னு இவங்க நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு பெரிய பலனா திடீர் அதிர்ஷ்டம் வரும். திடீர்னு ஒரு வாய்ப்பு வரும். எ இவங்க எதிர்பாராத இடத்துல இருந்துலாம் இவங்களுக்கு அழைப்பு வரும். அதாவது நான் ஒரு சாதாரண ஒரு சின்ன வேலை பார்த்துக்கிருக்கேன். அதாவது ஒரு சின்ன ஒரு கதை எழுதுறவங்களா இருக்கலாம். ஏன்னா இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிர பயிற்சி இந்த கதை, கவிதை, இந்த நாடகம் நாடகத்துலயும் இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப முன்னுரிமை தராங்க. ஸோ இந்த மாரி இவங்க சின்னதா ஒரு கதை எழுதுறவங்க, இல்ல சின்னதா ஒரு ஒரு சென்டு ஒரு சின்ன கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்புட்ன்னா, இந்த காலகட்டத்தில திடீர் அதிர்ஷ்டம் மூலமா இவங்களுக்கு ஒரு பெரிய கடை வைக்கிறதாகவும், இல்ல அந்த கதைக்கு வந்து யாராவது ஒருத்தரு நான் ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொல்லி நெறைய ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த சுக்கிர பயிற்சியில இருக்கு. அதனால ரொம்ப சூப்பரான ஒரு பெரிய மாற்றமா இருக்கு. ஓகே மேம். இவங்களுடைய ஆயுள் பத்தி சொல்லுங்க மேம். ஆயில வச்சு பார்க்கும்போது 8ஆம் இடம் ஆயில குறிக்குது. அப்படிங்கும்போது பார்க்கும்போது அவருடைய அந்த ஒரு பெரிய மாற்றத்த குடுக்குறாரு. என்னன்னா, என்ன உடல்நிலை சரியில்லாம இருந்தாலும் சரி, அந்த 8ஆம் இடத்துல அ என்னப்பா திடீர்னு நேத்து அவ்வளோ தூரம் உடம்புக்கு முடியாம இருந்த, திடீர்னு எந்திச்சு ஐசியூலாம் வச்சிருக்கிற மாரியான ஒரு விஷயம்லாம் வந்திருக்கும். திடீர்னு ஒரு ஆப்பரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஆப்பரேஷனுக்கு இவ்வளோ தூரம் ஆகுமா? என்ன ஆகும்? எதுக்கு இவ்வளோ தூரம் பிரச்சனை? உடல்நிலையுமே ரொம்ப மோசமா இருக்கேன்னு சொல்லும்போதெல்லாம், இந்த சுக்கிர பெயர்ச்சி காலத்துல அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடல் கியூர் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிக்கும். ஆப்பரேஷன்லாம் பண்ண வேணாம். ஊசியிலேயே சரி பண்ணிறலாம். இல்ல மாத்திரையிலேயே சரி பண்ணிடலாங்கிற ஒரு மாற்றம் வந்து இந்த சுக்கிர பெயர்ச்சியில தனுசு ராசிக்கு வரும். ஓகே மேம். இவங்க இந்த காலகட்டத்தில எந்த கோவிலுக்கு போயிட்டு வரது சிறந்த பலன் தரும் மேம்? மெயினா அவங்க வழிபடக்கூடிய தெய்வம் வந்து காலபைரவர் வழிபாடு. ஏன்னா, காலபைரவர் வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான குறிக்க அவர் நீதிமான்.
அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு பெரிய ஆயிலையும் குடுக்கணும்னா, அது வந்து காகத்துக்கு காலையில உணவு போடணும். சனி பகவான கும்புறாங்களோ எவ்வளோ தூரம், அதுவரை கால பைரவர் வழிபாடும் பண்ணணும். மெயினா சுக்கிரன் பகவான் வழிபாடும் பண்ணணும். ஏன் இத்தன வழிபாடு அப்டின்னா, இவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் குடுக்குறாரு, ஆயுளையும் சரி பண்றாரு. அப்படி இருக்கும்போது, சின்ன சின்ன ஒரு தடங்கல் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அப்படி வரும்போது இவங்க கண்டிப்பா வழிபாடு பண்ணா சூப்பரா இருக்கும். ஓகே மேம்.